சூரத்துல் பக்ரா வசனம் 125. இந்த காபா ஆலயத்தை ஒன்று கூடும் இடமாகவும் அபய பூமியாகவும் மக்களுக்கு நாம் ஆக்கியதை நீங்கள் எண்ணிப் பாருங்கள். இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தவாப் சுற்றுவோருக்காகவும் தங்கி வழிபாடு செய்வோருக்காகவும் குனிந்தும் சிரம் பணிந்தும் வணங்குவோருக்காகவும் என்னுடைய இந்த ஆலயத்தை நீங்கள் இருவரும் தூய்மைப்படுத்துங்கள் என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம். உலகின் முதலாவது இறை ஆலயமான புனித காபாவின் சிறப்பம்சம் குறித்தும் அதை நபி இப்ராஹிம் அலை அவர்களும் அவர்களுடைய புதல்வர் இஸ்மாயில் அலை அவர்களும் இணைந்து புனரமைத்து யாத்திரிகளுக்காக சுத்தப்படுத்தியது குறித்தும் இவ்வசனம் பேசுகின்றது. இந்த வசனத்தில் ஒன்று கூடும் இடம் என்பதை குறிக்க மூலத்தில் மசாஃபத் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் ஒன்று கூடும் இடம், திரும்ப திரும்ப வந்து போகும் இடம் என்று பொருள் கூறினார்கள். அபதா பின் அபி லுபாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இந்த ஆலயத்திற்கு சென்று திரும்பும் எவரும் தனது ஆசை நிறைவேறிவிட்ட நிலையில் அங்கிருந்து திரும்புவதில்லை. மறுபடியும் அங்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடுதான் திரும்புவார்கள். கவிஞர் ஒருவர் கூறுகிறார், அந்த ஆலயம் காபா அவர்களுக்கு திரும்ப திரும்ப ஒன்று கூடும் இடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. அந்த ஆலயத்தில் காலம் முழுக்க தமது ஆசையை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதே இல்லை. இக்ரிமா, கதாதா, ஜயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியிருப்பதாவது, அந்த ஆலயத்தை மக்கள் ஒன்று திரளும் இடமாகவும் அவர்களுக்கு அபயம் அளிக்கும் பூமியாகவும் அல்லாஹ் ஆக்கினான். இதற்கு முன்னர் அறியாமை காலத்தில் மக்கள் தமது சுற்றுப்புறங்களிலுள்ள பகைவர்களால் சூறையாடப்படும் நிலையிலேயே இருந்தனர். ஆனால் இப்பொழுது அவர்கள் புனித காபாவினுள் அபயம் தேடிக்கொண்டு அச்சமற்றவர்களாக வாழ்கின்றனர். தாம் சிறைப்பிடிக்கப்படுவோம் என்று கூட அவர்கள் பயப்படுவதில்லை. காபாவின் சிறப்பு. இந்த வசனத்தில் காபாவின் சிறப்பை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மார்க்க ரீதியாகவும் தகுதி அடிப்படையிலும் அதை மக்களின் ஒன்று கூடும் இடமாகவும் ஆக்கியது குறித்தும் பேசுகின்றான். அதாவது ஆண்டுதோறும் அங்கு வந்தாலும் ஆசை தீராத அளவுக்கு ஆன்மாக்களை ஈர்க்கும் ஒரு இடமாக அதை அல்லாஹ் ஆக்கியுள்ளான். இதற்கு காரணம் இறை நேசர் இப்ராஹிம் அலை அவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதே ஆகும். அந்த பிரார்த்தனையாவது, இறைவாம், மனிதர்களில் சிலருடைய உள்ளங்களை என் வழித்தோன்றல்களான இவர்களின் பக்கம் விருப்பம் கொள்ள வைப்பாயாக என்று தொடங்கி, எங்கள் இறைவா, எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று முடிகிறது. மேலும் அதை அபயம் அளிக்கும் இடமாக ஆக்கியிருப்பதாகவும் அல்லாஹ் கூறுகின்றான். ஒருவர் அந்த இல்லத்தினுள் நுழைந்துவிட்டால் அவர் பாதுகாப்பு பெற்றவர் ஆவார். அவர் குற்றம் புரிந்துவிட்டு பின்னர் அதில் நுழைந்தாலும் சரியே. தம்முடைய தந்தையையோ சகோதரனையோ கொன்ற கொலையாளியை அந்த இல்லத்தில் வைத்து ஒருவர் சந்தித்தாலும் கூட அவர் அந்த கொலையாளியை தாக்க மாட்டார். இந்த சிறப்பானது அதை எழுப்பிய இறை நேசர் இப்ராஹிம் அலை அவர்களுக்கு கிடைத்த பெருமையாகும். அல்லாஹ் கூறுகின்றான், எதையும் எனக்கு இணை கற்பிக்காதீர் என்று கூறி அந்த ஆலயத்தின் நிலத்தை இப்ராஹிமுக்கு நாம் ஒதுக்கி கொடுத்ததை எண்ணிப் பாருங்கள். மக்களுக்காக அமைக்கப்பெற்ற முதல் ஆலயம் மக்காவில் உள்ளது. அது அருள் வளம் மிக்கதும் அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியதும் ஆகும். அதில் தெளிவான சான்றுகள் உள்ளன. அவற்றில் ஒன்று மகாமு இப்ராஹிம் ஆகும். ஒருவர் அதில் நுழைந்தால் அவர் அபயம் பெற்றவர் ஆவார். இந்த அல் பக்ரா வசனத்தில் மகாமு இப்ராஹிம் பற்றி உணர்த்தப்பட்டிருப்பதோடு அதன் அருகில் தொழ வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளது. இதையே இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். மகாமு இப்ராஹிம். மகாமு இப்ராஹிம் என்றால் என்ன என்பது தொடர்பாக விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
மக்காவின் புனித எல்லை முழுவதுமே மகாமு இப்ராஹிம் ஆகும் என்று கூறியுள்ளார்கள். இதையே முஜாஹித் அவர்கள் அறிவிக்கிறார்கள். வேறு சிலர் மதீனாவில் தங்குதல், ஷைத்தான்களுக்கு கல் எறிதல், சஃபா மர்வா மலைகளுக்கிடையே தொங்கோட்டம் ஓடுதல் ஆகியவை உள்ளிட்ட ஹஜ்ஜின் கிரிகைகள் நடைபெறும் இடங்கள் அனைத்துமே மகாமு இப்ராஹிம் ஆகும் என்று கூறியுள்ளனர். சுஃப்யான் அஸ்-ஸவ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மகாமு இப்ராஹிம் என்பது நபி இப்ராஹிம் அவர்கள் நின்ற ஒரு கல்லாகும். அதை அல்லாஹ் ஒரு அருளாக ஆக்கினான். புனித காபாவை கட்டிய பொழுது அதன் மீது அவர்கள் நின்று கொள்ள அவர்களிடம் அவர்களின் புதல்வர் இஸ்மாயில் அவர்கள் கற்களை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதை சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் சுற்றி கொண்டிருந்த பொழுது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுதான் நம்முடைய தந்தை இப்ராஹிம் அவர்கள் நின்ற இடமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு ஆம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். உடனே அதை நாம் தொழுமிடமாக ஏற்படுத்தி கொள்ளலாமே என உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுதுதான் இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற தொடரை அல்லாஹ் அருளினான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது சஹீஹுல் புகாரியில் இந்த தொடரையே ஒரு பாடத்திற்கு தலைப்பாக்கி உள்ளார்கள். அதில் அவர்கள் கூறியதாவது, இந்த 125வது வசனத்தின் மூலத்தில் ஒன்று கூடும் இடம் என்ற பொருளை குறிக்கும் மசாபத்தன் என்னும் சொல்லுக்கு மீளும் இடம் என்று பொருள். அதன் எதிர்கால வினைச் சொல்லான யசூபூன என்பதற்கு மீண்டும் மீண்டும் வருவார்கள் என்று பொருள். உமர் பின் அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, 3 விஷயங்களில் நான் என் இறைவனுக்கு இசைவான கருத்து கொண்டேன், அல்லது என் இறைவன் எனக்கு இசைவாக 3 விஷயங்களில் கருத்து கொண்டான். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, இப்ராஹிம் அவர்கள் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஏற்படுத்தி கொள்ளலாமே என்று கேட்டேன். அப்பொழுது இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற தொடரை அல்லாஹ் அருளினான். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நல்லவரும் கெட்டவரும் எல்லா வகை மனிதர்களும் உங்களிடம் வருகிறார்கள். ஆகவே தங்களின் துணைவியரான இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையரை பர்தா அணிந்து கொள்ளுமாறு தாங்கள் கட்டளையிடலாமே என்று கேட்டேன். உடனே அல்லாஹ் பர்தா சட்டம் தொடர்பான வசனத்தை அருளினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியரில் சிலர் மீது அதிருப்தி அடைந்திருப்பதாக எனக்கு செய்தி வந்தது. உடனே நான் அந்த பெண்களிடம் சென்று, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடம் தருவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையேல் உங்களை விட சிறந்தவர்களை உங்களுக்கு பதிலாக அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு தருவான் என்று கூறினேன். இந்த நிலையில் நபி அவர்களின் துணைவியரில் ஒருவரிடம் நான் சென்றேன். அவர், உமரே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தம் துணைவரிடம் எதுவும் கூறவில்லை, அதற்குள் நீங்கள் ஏன் முந்திக் கொள்கின்றீர்கள் என்று கேட்டார். அப்பொழுதுதான் அல்லாஹ், இறை தூதரான அவர் உங்களை மனவிலக்கு செய்துவிட்டால் உங்களை விட சிறந்த முஸ்லிமான துணைவியாரை உங்களுக்கு பதிலாக அவருக்கு அவருடைய இறைவன் வழங்கலாம் எனும் வசனத்தை அருளினான். இதே ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாக சில வாசக மாற்றத்தோடு சஹீஹுல் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் 3 விஷயங்களில் என் இறைவனுக்கு இசைவான கருத்து கொண்டிருந்தேன். பர்தா விஷயத்திலும், பத்ரு போரின் கைதிகள் விஷயத்திலும், மகாமு இப்ராஹிம் விஷயத்திலும் ஒத்த கருத்து கொண்டிருந்தேன். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாபின் முதல் 3 சுற்றுகளில் தோள்களை குலுக்கியவாறு ஓடினார்கள்.
மீதியுள்ள 4 சுற்றுகளில் சாதாரணமாக நடந்தார்கள். இறுதியில் தவாபை முடித்துக்கொண்டு மகாமு இப்ராஹிமுக்கு வந்து அதன் பின்புறத்தில் நின்று கொண்டு 2 ரகாத் தொழுதார்கள். பின்னர் இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்னுல் யமானியா ஹஜருல் அஸ்வத்தை கையால் தொட்டு முத்தமிட்டார்கள். பின்னர் 3 சுற்றுகள் தோள்களை குலுக்கி ஓடியும் 4 சுற்றுகள் சாதாரணமாக நடந்தும் தவாப் செய்தார்கள். அதன் பின்னர் மகாமு இப்ராஹிமுக்கு வந்து இந்த வசனத்தை ஓதினார்கள். பின்னர் தமக்கும் காபாவுக்கும் இடையே மகாமு இப்ராஹிம் இருக்குமாறு நின்று 2 ரகாத்துக்கள் தொழுதார்கள். இது முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹுல் முஸ்லிம் அறிவித்துள்ள நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும். இதிலிருந்து தெரிவதாவது, மகாமு இப்ராஹிம் என்பது ஒரு உயரமான கல்லை குறிக்கிறது. இப்ராஹிம் அவர்கள் காபாவை கட்டும் பொழுது அதன் மீதுதான் ஏறி நின்று கொண்டிருந்தார்கள். காபாவின் சுவர் சிறிது சிறிதாக உயர்ந்தபோது இஸ்மாயில் அவர்கள் அந்த கல்லை கொண்டு வந்து போட்டார்கள். அந்த கல்லின் மேல் நின்று கொண்டு காபாவின் சுவரை கட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார்கள். மேலும் இஸ்மாயில் அவர்கள் கட்டுமானத்திற்கு தேவையான கற்களை எடுத்து கொடுப்பார்கள். அவற்றை தமது கையால் வாங்கி வைத்து இப்ராஹிம் அவர்கள் சுவரை கட்டினார்கள். ஒரு பகுதியின் கட்டுமானம் நிறைவடையும் பொழுது வேறொரு பகுதிக்கு திரும்புவார்கள். இப்படியே அந்த கல்லின் மீது நாற்காலியில் நிற்பதை போன்று நின்று கொண்டு காபாவை சுற்றி வட்டமடிப்பார்கள். ஒரு சுவரை கட்டி முடிக்கும்போது அதை அடுத்து மற்றொரு பகுதிக்கு அதை நகர்த்தி கொண்டு செல்வார்கள். இப்படியே காபாவின் கட்டுமான பணி நிறைவடைந்தது. இது தொடர்பான விவரம் இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் ஆகியோரின் வரலாற்றில் பின்னர் இடம்பெறும் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அவர்களின் காலடி தடங்கள் அந்த கல்லில் தெளிவாக தெரிந்தன. இது பிரபலமான ஒன்றாகவே இருந்தது. அரபுகள் இதை அறியாமை காலத்திலேயே அறிந்திருந்தனர். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை அபுதாலிப் அவர்கள் தமது பிரபலமான லாமியா கவிதையில் பின்வருமாறு கூறியுள்ளார். இப்ராஹிமின் காலடித்தடம் அந்த பாறையில் பசுமையாக பதிந்துள்ளது. தம் 2 பாதங்களில் அவர் அப்பொழுது செருப்பணிந்திருக்கவில்லை. இடமாற்றம் செய்யப்பட்ட மகாமு இப்ராஹிம். இந்த கல் முற்காலத்தில் காபாவின் சுவரோடு ஒட்டியே இருந்தது. இன்று ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை ஒட்டிய வாசல் வழியாக ஒருவர் காபாவில் நுழையும்போது அவருக்கு வலப்புறத்தில் உள்ள வாசலின் ஓரத்தில் ஒரு தனி இடத்தில் அமைந்துள்ளது. இறைத்தோழர் இப்ராஹிம் அவர்கள் காபாவை கட்டி முடித்த பிறகு அந்த கல்லை காபாவின் சுவருக்கு அருகில் போட்டு வைத்தார்கள். அல்லது அந்த சுவருக்கு அருகில் அவர்கள் நின்றிருந்த போது கட்டுமான பணி நிறைவுற்றதால் அந்த கல்லை அங்கேயே விட்டுவிட்டார்கள். இதனால்தான் காபாவின் தவாப் சுற்றி முடிக்கும் பொழுது அந்த இடத்தில் தொழ வேண்டும் என கட்டளையிடப்பட்டுள்ளது. அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அதுவும் எந்த இடத்தில் காபாவின் கட்டுமான பணி நிறைவுற்றதோ அந்த மகாமு இப்ராஹிம் என்னும் இடத்தில் தொழ வேண்டுமென கட்டளையிடப்பட்டிருப்பது பொருத்தமாகவே அமைந்துள்ளது. ஆரம்பத்தில் காபாவின் சுவரோடு ஒட்டியிருந்த மகாமு இப்ராஹிமை காபாவிலிருந்து பிரித்து தனியாக அமைத்தவர்கள் இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் உமர் பின் அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அவர்கள் நேர்மையான கலிஃபாக்களில் ஒருவரும் நேர் வழி நின்ற தலைவர்களில் ஒருவரும் ஆவார்கள். அத்தகைய தலைவர்களையும் கலிஃபாக்களையும் பின்பற்றி நடக்க வேண்டும் என நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்னர் வரவிருக்கும் இருவரை, அதாவது அபுபக்கர் மற்றும் உமர் ஆகியோரை நீங்கள் பின்பற்றுங்கள் என யாரை குறித்து கூறினார்களோ அத்தகைய இருவரில் ஒருவரும் ஆவார். மேலும் மகாமு இப்ராஹிம் என்னும் இடத்தில் தொழ வேண்டும் என்ற விஷயத்தில்
அவர்களது கருத்துக்கு இசைவாகவே குர்ஆன் வசனமும் அருளப்பெற்றது. இதனால்தான் அந்த இடத்தை காபாவிலிருந்து பிரித்து தனியாக அமைத்ததற்கு நபித்தோழர்களில் யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் என் தந்தை அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலும் மகாமு இப்ராஹிம் ஆனது காபாவுடனே ஒட்டி இருந்தது. அதன் பின்னர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அதை காபாவிலிருந்து பிரித்து தனியாக பிரித்தார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, உமர் பின் அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, மகாமு இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று நாம் தொழுதால் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற தொடர் அருளப்பெற்றது. ஆரம்பத்தில் மகாமு இப்ராஹிம் காபாவுக்கு அருகில் இருந்தது. தற்பொழுது அது இருக்கும் இடத்திற்கு அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மாற்றி வைத்தார்கள். இது முந்தைய கருத்திற்கு முரணாக அமைந்துள்ளது. அதாவது மகாமு இப்ராஹிமை அது இருந்த இடத்திலிருந்து முதலில் பிரித்து தற்போதுள்ள இடத்தில் தனியாக அமைத்தவர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்ற கருத்திற்கு முரணாக உள்ளது. இப்னு மர்தவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட இந்த ஹதீஸை விட முந்தைய கருத்தே மிக சரியானதாகும். அத்துடன் அதை அதற்கு முன்னர் வந்த ஹதீஸும் வலுப்படுத்தி உள்ளது. அல்லாஹ்வே மிக அறிந்தவன். என் ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள். அடுத்து தவாப் சுற்றுவோருக்காகவும் தங்கி வழிபாடு செய்வோருக்காகவும் குனிந்தும் சிரம் பணிந்தும் வணங்குவோருக்காகவும் என்னுடைய இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள் என இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் என்று அல்லாஹ் இவ்வசனத்தில் கூறியுள்ளான். ஹசனல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அதாவது அசுத்தத்தில் இருந்தும் அசிங்கத்தில் இருந்தும் காபாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் இவற்றில் எதுவும் காபாவில் பட்டுவிடாமல் அதை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவ்விருவருக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்னு ஜுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் அதாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் அல்லாஹ்வின் உறுதிமொழி என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் கட்டளையே அவனது உறுதிமொழி ஆகும் என்று பதிலளித்தார்கள். இதன்படி இந்த வசனத் தொடரில் உறுதிமொழி வாங்கினோம் என்பதை சுட்டும் அஹித்னா என்னும் சொல்லுக்கு நாம் உத்தரவிட்டோம் என்பது பொருளாகும் என்று தெரிகிறது. அடுத்து தவாப் சுற்றுவோருக்காகவும் அதில் தங்கி இத்திகாஃப் வழிபாடு செய்வோருக்காகவும் எனது இல்லத்தை நீங்கள் இருவரும் தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது சிலைகள், அசிங்கமான பேச்சு, அசுத்தம், பொய் ஆகியவற்றிலிருந்து தூய்மைப்படுத்துங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்னும் ஓரிரை உறுதிமொழியின் மூலம் இணை வைப்பிலிருந்தும் தூய்மைப்படுத்துங்கள் என முஜாஹித், அதாவு, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் விளக்கம் கூறியுள்ளனர். காபாவை எவ்வாறு தவாப் சுற்றுவது என்பது அனைவரும் அறிந்ததே. தவாப் செய்வோர் என்பதை குறிக்க தாயிஃபீன் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. வெளியூரிலிருந்து அங்கு வருவோரை அது குறிக்கும் என்று ஜயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அங்கு தங்கி வழிபடுவோர் என்பதை குறிக்க ஆகிஃபீன் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. மக்காவாசிகளை இது குறிக்கும் என்று கதாதா, ரபியூ பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். புனித காபாவில் ஒருவர் அமர்ந்திருந்தால் அவரும் அதில் தங்கியவர்கள் ஒருவர்தான் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மஸ்ஜிதுல் ஹராமில் உறங்குவதற்கு தடை விதிக்க கோரி ஆட்சியாளர்களிடம் நான் பேசலாம் என்று நினைத்தேன். ஏனெனில் உறக்கத்தில் அவர்களுக்கு பெருந்தொடக்கோ சிறு தொடக்கோ ஏற்பட வாய்ப்பு உண்டு என அப்துல்லா பின் உபைத் பின் உமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் நான் கூறினேன். அதற்கு அவர்கள், அவ்வாறு செய்யாதீர்,
மஸ்ஜித்துல் ஹராமில் உறங்குவோர் குறித்து இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வினவப்பட்டது. அப்பொழுது அவர்கள் அங்கு தங்கி இருப்பவர்கள் ஆவார் என்று பதிலளித்தார்கள் என்று கூறினார்கள். அது மட்டுமின்றி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் ஆகாத நேரத்தில் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலில் உறங்குபவர்களாக இருந்தார்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒன்றில் காணப்படுகிறது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, குனிந்தும் சிரம் பணிந்தும் வணங்குவோர் என்பது தொழுகையாளர்களை குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அதாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரிவித்தார்கள். தூய்மை என்பது எதை குறிக்கிறது? இவ்வசனத்தின் பொருளாவது, இறையில்லம் காபாவை தவாப் சுற்றுவோருக்காக அதை தூய்மைப்படுத்துமாறு இப்ராஹிம் அலை அவர்களுக்கும் இஸ்மாயில் அலை அவர்களுக்கும் இறைவன் ஆணையிட்டான். சிலைகள், சிலை வழிபாடு, இணை வைத்தல் ஆகியவற்றிலிருந்து அதை தூய்மைப்படுத்துவதே இங்கு நோக்கமாகும். அப்படியானால் இப்ராஹிம் அலை அவர்கள் அந்த புனித ஆலயத்தை எழுப்புவதற்கு முன்னால் அங்கு தூய்மைப்படுத்த வேண்டிய அசுத்தம் ஏதும் இருந்ததா என்ற கேள்வி எழலாம். அதற்கு 2 வகை பதில்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ஒன்று, நூஹ் நபி அவர்களுடைய சமூகத்தார் வாழ்ந்து வந்த காலத்தில் அங்கு சிலைகள் வழிபாடு செய்யப்பட்டு வந்தன. அவற்றை அப்புறப்படுத்துமாறு இறைவன் ஆணையிட்டான். பின்னர் வரும் மக்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பதே காரணம். இப்ராஹிம் அலை அவர்கள் மக்களால் பின்பற்றப்படும் ஒரு முன்னோடி தலைவராக விளங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஆனால் இந்த பதில் எப்பொழுது சரியாகும் என்றால், இப்ராஹிம் அலை அவர்களுக்கு முன்பு அங்கு சிலை வழிபாடு நடந்தது என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அத்தகைய ஆதாரம் கிடைத்திருக்க வேண்டும். இங்கு தூய்மை என்பது மன தூய்மையை குறிக்கும். அதாவது இப்ராஹிம் அலை அவர்களும் இஸ்மாயில் அலை அவர்களும் புனித காபாவை கட்டும் பொழுது இணையற்ற அல்லாஹ் ஒருவனுக்காக எனும் தூய்மையான எண்ணத்தோடு கட்ட வேண்டும் என்றும், இணை வைப்பு மற்றும் சந்தேகம் ஆகியவற்றிலிருந்து மன தூய்மை அடைந்த நிலையில் அதை அவர்கள் எழுப்ப வேண்டும் என்றும் அவ்விருவருக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தின் அடிப்படையிலும் அவனது திருப்தியின் அடிப்படையிலும் தமது கட்டடத்தை நிர்மாணித்தவர் சிறந்தவரா, அல்லது தானே சரிந்து விழக்கூடிய கரை விளிம்பில் தனது கட்டடத்தை கட்டி அதனுடன் சேர்ந்து நரக நெருப்பில் சரிந்து விழுந்தவன் சிறந்தவனா? இந்த 2ஆம் பதிலின் சாரமாவது, தவாப் சுற்றுவோருக்காகவும் அங்கு தங்கி வழிபடுவோருக்காகவும் அதை நோக்கி குனிந்து சிரம் பணிந்து தொழுவோருக்காகவும் இணையற்ற அல்லாஹ்வின் பெயரால் காபாவை கட்டுமாறு இப்ராஹிம் அலை அவர்களுக்கும் இஸ்மாயில் அலை அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். இதையே மற்றொரு வசனத்தில் பின்வருமாறு அல்லாஹ் கூறியுள்ளான், எதையும் எனக்கு இணை கற்பிக்காதீர். தவாப் சுற்றுவோருக்காகவும் நின்றும் குனிந்தும் சிரம் பணிந்தும் வழிபடுவோருக்காகவும் எனது இல்லத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று கூறி அந்த இல்லத்தின் நிலத்தை இப்ராஹிமுக்கு நாம் ஒதுக்கி கொடுத்ததை எண்ணி பாருங்கள். எது சிறந்தது? புனித காபாவில் தொழுவது சிறந்ததா அல்லது தவாப் சுற்றுவது சிறந்ததா என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தவாப் செய்வதே வெளியூர் வாசிகளுக்கு சிறந்தது என்று கூறியுள்ளார்கள். ஆனால் பொதுவாக எல்லோருக்கும் அங்கு தொழுவதே சிறந்ததாகும் என்று பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த 2 கருத்துக்களுக்குமான காரணம் குறிப்புகள் சட்ட நூற்களில் இடம்பெற்றுள்ளன. ஆக இணை வைப்பாளர்களுக்கு மறுப்பு தெரிவிப்பதே இத்தொடரின் நோக்கமாகும். இணையற்ற ஏக இறைவனை வழிபடுவதற்காக நிர்மாணிக்கப்பெற்ற அந்த ஆலயத்திலேயே அவனுக்கு அவர்கள் இணை கற்பிக்கிறார்கள். அத்துடன் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை அங்கு வரவிடாமல் அவர்கள் தடுக்கிறார்கள். மற்றொரு வசனம் கூறுகிறது, யார் இறைவனை நிராகரித்து அல்லாஹ்வின் பாதையிலிருந்தும் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தும் மக்களை தடுக்கிறார்களோ அவர்கள் இழப்புக்கு உரியவர்கள் ஆவர்.
உள்ளூர் வாசிகளுக்கும் வெளியூர் வாசிகளுக்கும் சமமாகவே அதை நாம் ஆக்கினோம். யார் அதில் நேர்மை தவறி அநீதி இழைக்க நினைக்கிறாரோ அவருக்கு வதைக்கும் வேதனையை நாம் சுவைக்கச் செய்வோம். இங்கு இறை இல்லம் காபாவானது இணையற்ற ஏக இறைவனை வழிபடுவதற்காகவே நிர்மாணிக்கப்பெற்றது என்றும், அந்த வழிபாடு சுற்றுதல், தவாப், தங்குதல், குனிந்தும் சிரம்பணிந்தும் தொழுதல் ஆகிய முறைகளில் அமையலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அல் ஹஜ் என்னும் 22ஆம் அத்தியாயத்தில் சுற்றுதல், நின்றும் குனிந்தும் சிரம்பணிந்தும் தொழுதல் ஆகிய முறைகளை ஒரு வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டுள்ளான். அதில் தங்குதல், இஸ்திகாஃப் பற்றி கூறவில்லை. ஏனெனில் அதற்கு முந்தைய வசனத்தில் தங்குதலை பற்றி கூறிவிட்டான். ஆனால் இங்கு 125வது வசனத்தில் நிற்றலை பற்றி குறிப்பிடவில்லை. ஏனெனில் குனிந்தும் சிரம்பணிந்தும் தொழ வேண்டுமானால் அதற்கு முன் நிற்றல் அவசியமாகும். நின்ற பின்புதான் குனிந்தும் சிரம்பணிதலும் ஏற்படும் என்பதால் நிற்றலை தனியாக குறிப்பிட வேண்டியதில்லை. அத்துடன் இத்தொடர் வேதக்காரர்களான யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் தவறை சுட்டிக்காட்டவும் செய்கிறது. அவர்கள் இப்ராஹிம் அலை, இஸ்மாயில் அலை ஆகியோரின் சிறப்பை ஒப்புக்கொள்கிறார்கள். ஹஜ் மற்றும் உம்ராவில் தவாப் செய்வதற்காக இப்ராஹிம் அலை அவர்களே காபாவை கட்டினார்கள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் இந்த வழிபாட்டை செய்யவில்லை, ஹஜ் செய்யவில்லை. நபி இப்ராஹிமுக்கு இறைவன் விதித்த வழிபாட்டை செய்யாத இந்த வேதக்காரர்கள் இப்ராஹிமை பின்பற்றுவோராக எப்படி இருக்க முடியும்? அது மட்டுமின்றி மூசா அலை அவர்கள் உள்ளிட்ட நபிமார்களும் ஹஜ் செய்துள்ளார்கள் என்ற தகவல் நபிமொழியில் காணப்படுகிறது. இந்த வசனத்தில் புனித காபாவை தூய்மைப்படுத்துமாறு இறைவன் ஆணையிட்டிருப்பதிலிருந்து இறை இல்லங்களான பள்ளிவாசல்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் கிடைக்கிறது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை இல்லங்கள் உயர்த்தப்படவும் அதில் அவனது பெயர் நினைவு கூறப்படவும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். அதில் காலையிலும் மாலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை துதிப்பார்கள். இவ்வன்றி பள்ளிவாசல்களை அசுத்தங்களில் இருந்தும் அசிங்கங்களிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். அவற்றை தூய்மையாகவும் நறுமணம் மிக்கதாகவும் வைத்து பராமரிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற நபிமொழிகள் பல வந்துள்ளன. அவற்றில் இந்த ஹதீஸும் ஒன்றாகும். பள்ளிவாசல்கள் எதற்காக கட்டப்பட்டனவோ அதற்கு மட்டுமே உரியனவாகும். இது தொடர்பாக ஒரு தனி நூலே நான் தயார் செய்துள்ளேன். முதலில் எழுப்பியவர் யார்? முதலில் காபாவை கட்டியவர் யார் என்பது குறித்து மக்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. ஆதி மனிதர் ஆதம் அலை அவர்களுக்கு முன்பே வானவர்கள் அதை கட்டினர் என்று சிலர் கூறுகின்றனர். இதை குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இது கரீப், ஒற்றை அறிவிப்பாளரால் அறிவிக்கப்பட்ட தகவலாகும். வேறு சிலர் ஆதி மனிதர் ஆதமலை அவர்கள்தான் முதலில் காபாவை கட்டினார்கள் என கூறியுள்ளனர். அதாவு ஜயீத் பின் அல் முசை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியுள்ள இதுவும் கரீப் வகை தகவல்தான்.